தமிழ்நாட்டுக்கு கருணாநிதியையும் அண்ணாவையும் ஈவேராவையும் விட்டா தலைவர்களே கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட வேலை. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு வஉசி ஐயானா யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க ஸ்கூல் சிலபஸை வச்சுருந்துருக்காங்க. சிபிஎஸ்சியில் தமிழே படிக்காமல் தமிழில் இருக்கிற யார் தலைவர்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுற அளவுக்கு நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் வச்சுருக்கீங்க. இந்த ஜென்சின்னு ஒரு 2 உட்காந்துருக்கு, ஒரு 2 பெண்கள். அதில் ஒன்று சொல்லுது வஉசின்னா யாரு, படகோட்டினாரா அப்படின்னா ஆமா, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு படகுல கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னு ஒரு கிண்டல். அங்கே இன்னொன்று கப்பலில் கடலில் தள்ளி விட்டாரான்னு. அடுத்தது அந்த அம்மா ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிறது என்னன்னா, செக்கு இழுக்கிறதுனா துச்சாதனன் மாதிரி ஏதாவது புடவையை பிடிச்சி இழுத்தாரா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒரு காமெடி பண்ணி எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த டீம் எல்லாமே முட்டா குரூப். வஉசி என்ன இழுத்தாரு, அவருக்கு வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால வந்து அவர் என்ன இழுத்தாரு அந்த ஜெயில, அவர் படகோட்டி. ஓ, இந்த கரையில இருந்து கூட்டிட்டு போய் ஆளுங்க அந்த பக்கம் இறங்கி விட்டு வருவாரு. கடல்ல கப்பல் இழுத்தாரு. இவங்க வந்து ஹோட்டல் காப்பல, உனக்கு கப்பல் இழுத்தாப்புற. நான் நினைச்சேன் இந்த துரியோதனன் மாதிரி பாஞ்சாலியோட சாரி எல்லாம் பிடிச்சி ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இப்போ இன்னைக்கு நீ டிவியில பேசுற, இதை பார்த்து ஜென்சி கிட்ஸ் 4 பேர் அவன் இன்ஸ்டால எடுத்து போட்டு அவன் ஷேர் பண்ணி அவன் அதை ஒரு ட்ரோல் பண்ணி, ஏன்னா உங்களுக்குலாம் ட்ரோலிங் மெட்டீரியலா வஉசி ஐயா? ஏன்னா நீங்க குடும்பம் நடத்தணும், ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்க பொழைக்கணும்னு ஊர் சொத்தெல்லாம் அடிச்சு உலையில போட்டவங்க நீங்க. அவர் சொத்தை வித்து ஊர் மக்களுக்காக பண்ணவர், அவர் தேசத்தை காக்கணுங்கிறதுக்காக. அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்குலாம் தகுதி கிடையாது. வஉசியே ஒரு தேச தலைவர். காமெடி பண்றதுக்கு உனக்கு காமெடிக்கு கண்டென்ட் வேணும்னா வனவாசம் புத்தகத்தை எடு. வனவாசம் புத்தகத்துல கருணாநிதியை பத்தி வண்டையா எழுதியிருக்காரு. உலகத்தரமா இருக்கும் காமெடி, எடுத்து பண்ணு. ஸ்டாலின் ஐயா ஒரு படம் நடிச்சாரு, அதுல 4 சீனை போட்டினாவே எல்லாம் வயிறு வலிக்க சிரிப்பானுங்க. அதை பண்ணு. உதயநிதி படத்துல எடுத்துக்கிட்டு துணை நடிகரா போயிட்டு காமெடி பண்ணாரு, ஐ ஆஃப் த யூ ஆஃப் த சி ஆஃப் த யூ ஆஃப் தன்னு. அதெல்லாம் போடு. ஏன்னா காமெடி பண்றதுக்கு உங்களுக்கு தேச தலைவர்கள் தான் கிடைச்சிருக்கா? I of the tell of the low of the story of the marriage boy of the marriage girl only. அவங்களுக்கு வஉசி ஐயாவனா யாருன்னு தெரியலையே, புடவையே பிடிச்சிருந்தா. அதாவது அவங்க வரலாறு அப்படித்தானே தெரியும். அவங்க உதயனா, ஸ்டாலின் ஐயா, கருணாநிதி ஐயா, அண்ணா இவங்களே பார்த்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு என்ன தெரியும், தலைவர்னா ஒரு பொம்பளை புடவையை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிச்சுங்க. இன்பநிதி இருக்காரு பாருங்க, பாவம் அந்த தம்பி இப்பதான் 21 வயசு என்னமோ ஆகுது. 1000 கோடி பட்ஜெட், 200 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறார், 300 கோடி பட்ஜெட்ல. பாவம் அந்த தம்பி என்ன அப்படி உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு. அவங்க தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா பாவம் சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது, கார் கூட இல்லாத கஷ்டப்பட்டு கையில இருப்பே 10,000 தான். 10,000 வச்சுட்டு ஊட்டிக்கு டூர் போவாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாரு. அடுத்து இப்ப லண்டன் ட்ரிப்பும் போயிட்டு வந்தாரு கையில 10,000 வச்சுக்கிட்டு. அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுங்க, ஏன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. அந்த நீட் ரகசியம் தெரியும் பாருங்க, அந்த மாதிரியே தான். என்னையா ரகசியம் அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அந்த ரகசியமாவே தான் வச்சிருப்பாங்க. எதனா சொல்ல வேணாங்கற, எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவரணம் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு காமெடி ஷோ அப்படிங்கிற பேரில் கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரத்தை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முழுக்க ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அது. இதை வந்து எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்க முடியாது. இதை தொடர்ந்து வந்து இந்த திராவிட மாடல்ங்கிறவங்க இந்த திமுக இந்த பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கருணாநிதியையும் அண்ணாவையும் ஈவேராவையும் விட்டா தலைவர்களே கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட வேலை. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு வஉசி ஐயானா யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க ஸ்கூல் சிலபஸை வச்சுருந்துருக்காங்க. சிபிஎஸ்சியில் தமிழே படிக்காம தமிழில் இருக்கிற யார் தலைவர்கள் எதுவுமே தெரியாம நீங்க 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடுற அளவுக்கு நீங்க சிபிஎஸ்சி சிலபஸ்லாம் வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ஷோ நடக்குது. இந்த சன் டிவி நெட்வொர்க்ல இருக்கிற ஆதித்யா சேனல் தான் அதை பண்றாங்க. ஒரு ஷோ பண்றாங்க. சரி, ஷோ நடத்துற ஆங்கர் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் மூளை இல்லை, அறிவு இல்லை. அதுக்கு மேல இந்த ஜென்சின்னு ஒரு 2 உட்காந்துருக்கு, ஒரு 2 பெண்கள். அதுல ஒண்ணு சொல்லுது வஉசின்னா யாரு, படகோட்டினாரா அப்படின்னா ஆமா, இங்கிட்ட இருந்து அங்கிட்டு படகுல கொண்டு வந்து விட்டுட்டு போனாருன்னு ஒரு கிண்டல். அங்க இன்னொன்னு கப்பல்ல கடல்ல தள்ளி விட்டாரான்னு. அடுத்தது அந்த அம்மா ரொம்ப ஹைலைட்டா சொல்றது என்னன்னா, செக்கு இழுக்கிறதுனா துச்சாதனன் மாதிரி ஏதாவது புடவையை பிடிச்சி இழுத்தாரா அப்படின்னு கேக்குது. ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒரு காமெடி பண்ணி எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த டீம் எல்லாமே முட்டா குரூப். இவங்களுக்கு தெரியலன்னா
அந்த குரூப்புக்குன்னு ஒரு எடிட்டர் இருப்பாங்கல்ல, ஹெட் எடிட்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அந்த ஷோவை பார்த்துருக்கணும்ல, அவங்களுக்கு இதோட டெப்த் புரியணும்ல. வாவுசியை தான் உங்களுக்கு காமெடி பண்ண ஆளா, இது வேணாம் இந்த ஷோவை இது பண்ணுங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? பண்ணலை. அப்போ நீங்கள் இதை போட்டு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ நீங்கள் இந்த சன் நெட்வொர்க்கு திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாத்தையும் வந்து இழிவுபடுத்தணும். ஏன்னா இந்த திமுகவோட கொள்கை தலைவர் யாரு? ஈவேரா. ஈவேரா என்ன பண்ணார்? சுதந்திர தினத்தை கருப்பு தினமா அறிவிங்கன்னு கருப்பு கொடி போட்டு நியூஸ் பேப்பர்லாம் அன்னைக்கு இது பண்ணார் அவரோட இதில். அப்போ சுதந்திரம் வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளைக்கார மிஷினரிகளோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம தேசத்துக்கும் நம்ம தேசியத்துக்கும் நம்மளோட சுதந்திர போராட்டத்துக்கும் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணி அப்படியே அவங்களோட தரத்தை குறைக்கிறது, அவங்களோட இழிவுபடுத்துறது, அவங்கள வந்து நம்ம ஐயோ ஐயா அப்படி தெய்வம் மாதிரி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் இல்லாம அவர் தானடா இப்போ இன்னைக்கு நீ டிவியில பேசுற, இதை பார்த்து ஜென்சி கிட்ஸ் 4 பேர் அவன் இன்ஸ்டால எடுத்து போட்டு அவன் ஷேர் பண்ணி அவன் அதை ஒரு ட்ரோல் பண்ணி, ஏன்னா உங்களுக்குலாம் ட்ரோலிங் மெட்டீரியலா வாவுசியா? ஏன்னா நீங்க குடும்பம் நடத்தணும், ஓம் பொண்டாட்டி பிள்ளைங்க பொழைக்கணும்னு ஊர் சொத்தெல்லாம் அடிச்சு உலையில போட்டவங்க நீங்க. அவர் சொத்தை வித்து ஊர் மக்களுக்காக பண்ணவர், அவரு தேசத்தை காக்கணுங்கிறதுக்காக. அவர் பேரை சொல்ல கூட உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது. எப்படி நீங்க வந்து அவரை வந்து அப்படி இழிவுபடுத்தலாம் நீங்க? அப்ப சன் நெட்வொர்க் வந்து இதுக்கு வந்து பகிரங்கமா வந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த இருக்கிறவங்கள வெளியே அந்த ஆங்கர் 2 பேரையும் வந்து வேலையை விட்டு நிறுத்திட்டு கூட்டு இது பண்ணணும். மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சன் நெட்வொர்க்கை பேன் பண்ணணும். சன் நெட்வொர்க்கு எல்லாத்தையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அதை ரிமூவ் பண்ணுங்க. சன் டிவி இனிமே பார்க்க மாட்டேன், ஆதித்யா பார்க்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, ஆதித்யாங்கிறது வந்து ஒரு காமெடி சேனல். ஏன்னா உங்களுக்கு காமெடி பண்றதுக்கு நீங்க எப்படி தேச தலைவர்கள் எடுப்பீங்க? வாவுசியா ஒரு தேச தலைவர். காமெடி பண்றதுக்கு உனக்கு காமெடிக்கு கண்டென்ட் வேணும்னா வனவாசம் புத்தகத்தை எடு. வனவாசம் புத்தகத்துல கருணாநிதியை பத்தி வண்டையா எழுதியிருக்காரு. உலகத்தரமா இருக்கும் காமெடி, எடுத்து பண்ணு. ஸ்டாலின் ஐயா ஒரு படம் நடிச்சாரு, அதுல 4 சீனை போட்டினாவே எல்லாம் வயிறு வலிக்க சிரிப்பானுங்க. அதை பண்ணு. உதயநிதி மொதல் படத்துல எடுத்துக்கிட்டு துணை நடிகரா போயிட்டு காமெடி பண்ணாரு, ஐ ஆஃப் த யூ ஆஃப் த சி ஆஃப் த யூ ஆஃப் தன்னு அதெல்லாம் போடு. ஏன்னா காமெடி பண்றதுக்கு உங்களுக்கு தேச தலைவர்கள் தான் கிடைச்சாங்க. முதல் காமெடி சேனல்ல என்ன உங்களுக்கு வாவுசியா எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க டாபிக்கா? அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? என்ன அர்த்தம் நீங்க? அப்ப இவங்களோட தெளிவான அஜெண்டா என்ன அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல ஈவேராவுக்கு முன்னாடி தமிழர்களுக்கு வரலாறே கிடையாது, ஈவேராவுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு தலைவர்களே கிடையாது அப்படின்றத இந்த ஜென்சி கிட்ஸ் மண்டல ஏத்தணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு சுத்தி நீங்க ஒரு தெருக்குள்ள இந்த தெருவுல போறீங்கல்ல, இதோ இங்க தெருமுக்குள்ள ஒரு அண்ணா சிலை இருக்கு, அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இன்னொரு ஈவேரா சிலை இருக்கு, அங்கிட்டு கொஞ்சம் தாண்டி போனா அண்ணா காலை முடிச்சு உட்காந்து போட்டு ஒரு புக்ல படிச்சுட்டு இருக்காரு. எத்தனை இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க வாவுசியாவுக்கு சிலை இருக்கு? தமிழ்நாடு முழுக்க எத்தனை கருணாநிதி சிலைகள் இருக்கு, ஈவேரா சிலைகள் இருக்கு, அண்ணா சிலைகள் இருக்கு. எத்தனை இடத்துல அங்க வாவுசிக்கு சிலை வச்சிருக்கீங்க ஐயாவுக்கு? சொத்தை முதல்ல வித்து நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த கருணாநிதி குடும்பம் இந்த இப்படி சுண்டு வரல இப்படி அறுத்து ஒரு சொல் ரத்தம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 10 ரூபா கொடுப்பாங்களா தான் காசுல இருந்து? கொடுக்க மாட்டாங்க. அவர் சொத்தை வித்து கடைசியில அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஜெயில போய் செக்கு இழுக்கிறாரு. செக்கு இழுத்து கையில தோல்லாம் பிஞ்சு ரத்தம் வருது. அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, என் பாரத மாதாவோட தேரை இழுக்கிறேன் நானு, செக்கை இழுக்கல அப்படின்னு சொல்றாரு. இங்க அப்பேற்பட்ட மனுஷன் கோடீஸ்வர வீட்டுக்குள்ள புழு போட்ட சாதத்தை கொடுத்தாங்க தெளிவா கொடுத்து அதெல்லாம் சாப்பிட்டாருங்க. எவ்வளவு பெரிய புரட்சி சிறையில வெடிச்சிச்சு. திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய புரட்சி வெடிச்சது அவரை கைது பண்ணதுக்காக. இந்தியாவே கொந்தளிச்சது. எப்படி? அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஒரு கடைக்கோடியில இருக்க திருநெல்வேலியில ஒரு தலைவரை கைது பண்ணாலும் ஒட்டுமொத்த இந்தியா கொந்தளிச்சது. அவ்வளவு பெரிய தேச தலைவர் வாவுசி ஐயாவை இன்னைக்கு நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு ஜாதி கட்சி தலைவர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும்னா ஓ அவர் அந்த ஜாதிக்காரங்களா அதனால பேசுறாங்க. பைத்தியக்காரங்களா? எந்த ஜாதிக்காரங்களும் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பேரும் வணங்கணும் வாவுசி ஐயாவை. இந்தியா முழுக்க இருக்கவங்க வணங்கணும். ஏன்னா இந்தியால எந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகியும் பெரிய கோடீஸ்வரன் சொத்தை வித்து வாழ்ற கடைசி காலத்துல தெருவுல மண்ணெண்ணை வித்தாருங்க. என்னங்க தலையெழுத்து அவருக்கு? அப்ப அப்படிப்பட்டவங்கள நீ அந்த பெருமையை எடுத்து சொல்லணும்ல, நீ அதை எடுத்து சொல்லணும்ல. வாவுசி ஐயாவோட வரலாறு என்ன, அவர் இப்படி வாழ்ந்தவர் இல்ல, அந்த பொண்ணை அப்படி சொல்லுதுன்னா ஏமா உனக்கு அறிவு இல்ல? வாவுசி நீ ஒரு காமெடி ஷோவாவே இருக்கட்டும். அந்தமான் சிறையில சிலுராஜ் ஜெயில இருந்து விவரங்களும் அவங்களுக்கு தெரியலையே. அதுதான் ஏங்க அவங்களுக்கு வாவுசி ஐயாவனா யாருன்னு தெரியலையே. புடவையே பிடிச்சிருந்தா, அதாவது அவங்க வரலாறு அப்படித்தானே தெரியும். அவங்க உதயநிதி உதயனா ஸ்டாலின் ஐயா கருணாநிதி ஐயா அண்ணா இவங்களே பார்த்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு என்ன தெரியும்? தலைவர்னா ஒரு பொம்பளை புடவையை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிச்சுங்க. செக்கில் தாரணும்னா புடவையை பிடிச்சி இழுத்தாராங்குது. அப்ப என்ன அந்த மாதிரி தலைவர்கள் கிடையாதுமா. இவங்கெல்லாம் உண்மையான தேச தலைவர்கள், பெண்களை தெய்வமா கையெடுத்து கும்பிட்டவங்க அப்படின்றதே இவங்களுக்கு புரியணும். அடுத்து இந்த முத்தமிழ் வித்தவருங்கிறாங்க. என்னத்தை வித்தாரு? என்னத்தை எழுதினாரு? வாவுசி ஐயாவோட கம்பேர் பண்ணும்பொழுது கருணாநிதி அவர்களோட தமிழ் புலமை என்ன? வாவுசி ஐயா வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காருல்ல. இன்னைக்கு இந்த திமுக முக்காவாசி பேர்ட்ட கேளுங்க, கருணாநிதி அவர்கள் வந்து திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் தான் எழுதியிருக்காரு.
நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திருக்குறள் எழுதுனதே எங்க கருணாநிதி தான் பாங்க. அப்படி ஒரு கோஷ்டியை உருவாக்கி வச்சிருக்காங்க. அவர் வந்து திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்காரு, மெய்யறம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவரோட தமிழ் புலமை என்னங்க, அப்பேற்பட்ட ஒரு எல்லாத்துலயும் அவரோட அறிவிலாகட்டும், அவரோட புரட்சியிலாகட்டும், எல்லாத்துலயும் வ.உ.சி. ஐயாவோட கால் விரல் நகத்துக்கு இவங்க எல்லாம் ஈடாவாங்களா? அப்ப அவர் நீங்க எப்படி நீங்க வந்து அவரை வந்து இப்படி இழிவுபடுத்திட்டு போற போக்குல நீங்க வந்து மாதிரி பேசிட்டு, அதே மாதிரிதான் அவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அவர் வாழ்ற முறைக்கா கையெழுத்து போட்டாரு. இவனுங்க அதுல என்ன பண்றாங்க, சிதம்பரம் நார்னு மாத்துறாங்க. நீ புரட்சி பண்றதுன்னா உன் பேர்ல மாத்து வெங்காயமே, நீ நான் அடுத்தவங்களை எப்படி மாத்துவ? அவர் இருந்த வரைக்கும் அப்படித்தானே போட்டு போனாரு. அவர் பேரை மாத்துற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? நீங்க மாத்திக்கோங்க, நீங்க உங்களை இது பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு உங்களோட புரட்சி எந்த லட்சணத்துல இருக்குன்னா, நாங்கள் சமூக நீதிக்காரர்கள் அப்படின்னு சொல்ற கருணாநிதி ஐயா வந்து இவங்க அந்த ஓங்கோல்ல இருந்து வந்த ஒரு குரூப் சின்ன மேளம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர்ல, இங்க தமிழ்நாட்டிலே இருந்தவங்க பெரிய மேளம்னு. இவங்களோட வேலை என்னன்னா, கோவில்ல போய் நாதஸ்வரம் வாசிக்கிறது, ஏதாவது பண்ணா அந்த கோவில்ல ஏதாவது பிரசாதம் ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த சின்ன மேளம்னு சொல்லிட்டு அவர் கௌரவ குறைச்சலாயிருமா இவங்க சமூக நீதி. இன்னும் இசை வேளாளர் அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்றாரு. இன்னைக்கு கருணாநிதி அவர்களோட குடும்பத்தை கேளுங்க, நீங்க எல்லாம் என்ன காஸ்ட்டுங்க அப்படின்னா இசை வேளாளர். அதாவது இந்த கோஷ்டியோட சமூக நீதியில என்னன்னா, எங்க அப்பா பேரை மாத்திக்குவோம் எங்களுக்கு தகுந்த மாதிரி, எங்க ஜாதியவே மாத்திப்பேன், ஜாதி பேரையே மாத்திப்போம் எங்களுக்கு தகுந்த மாதிரி, இப்படி எல்லாத்தையும் வரலாற மாத்தி திரிச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்குவீங்க. இங்க உண்மையாலுமே தமிழகத்துக்காக பாடுபட்ட தலைவர்களையும் போராடினவங்களையும் ஒரு உண்மையானது நீ நான் என்ன சொல்றேன், நீ புகழவே வேணாம். நீங்கன்னா அவர் பேரை சொன்னாலே அவர் பேருக்கு கலங்கும். அப்பேற்பட்ட அயோக்கியனுங்க நீங்க ஒன்னும் அவர் பேரை சொல்லவே வேண்டாம். நீங்க எதுக்கு அவரை வந்து இழிவுபடுத்துறீங்க? அப்போ காமெடி சேனல்ல என்னையா வேலை வ.உ.சி. ஐயாவோட பேர் எடுக்கிறதுக்கு? அப்ப சன் டிவி எப்பேற்பட்ட அயோக்கியத்தனத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஊரை இவங்க பேசிட்டா கார்பரேட், அம்பானி அதானி, சன் நெட்வொர்க் கார்பரேட் இல்லையா? கலைஞர் குழுமம்லாம் கார்பரேட் இல்லையா? ஆனா கேட்டா அம்பானி அதானி தான் கார்பரேட், இவங்கெல்லாம் கார்பரேட் கிடையாது. உதய இன்பநிதி இருக்காரு பாருங்க, பாவம் அந்த தம்பி இப்பதான் 21 வயசு என்னமோ ஆகுது. 1000 கோடி பட்ஜெட், 200 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறாரு, 300 கோடி பட்ஜெட்ல. பாவம் அந்த தம்பி என்ன அப்படி உழைச்சு சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு, அவங்க தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா பாவம் சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது, கார் கூட இல்லாத கஷ்டப்பட்டு கையில இருப்பே 10,000 தான். 10,000 வச்சுட்டு ஊட்டிக்கு டூர் போவாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாரு. அடுத்து இப்ப லண்டன் ட்ரிப்பும் போயிட்டு வந்தாரு கையில 10,000 வச்சுக்கிட்டே. அந்த சூட்சமத்தை சொல்லி கொடுங்க, ஏன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. அந்த நீட் ரகசியம் தெரியும் பாருங்க, அந்த மாதிரியே தான். என்னையா ரகசியம் அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அந்த ரகசியமாவே தான் வச்சிருப்பாங்க. சோ இப்படி நீங்க எல்லாம் கோடிகள்ல இருக்கிற நீங்க அங்க இருந்து திருவாரூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு திருட்டு ரயில்ல வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த நீங்க சினிமால வசனம் எழுதி சம்பாரிச்ச நீங்க ஒரு காலத்துல கருணாநிதி அவர்களோட வீடே ஏலம் போற நிலைமைக்கு வந்தப்போ எம்ஜிஆர் அவர்கள் மீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஹிஸ்டரி இருக்கிற நீங்க இன்னைக்கு எல்லாம் லட்சம் கோடியில சொத்து வச்சிருக்கீங்க. ஆனா 1900ங்கள்லயே லட்சங்கிறத பார்த்து கூட இருக்க முடியாது, சொல்ல கூட முடியாது. அப்பயே அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்த வ.உ.சி. ஐயா அவர்கள் தான் சொத்தை முழுக்க வித்து கப்பல் விட்டு இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வரணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்ட அவரை நீங்க இன்னைக்கு காமெடி ஆக்குறீங்கன்னா, சன் டிவி குரூப் எப்பேற்பட்ட ஒரு தேச துரோக செயல்களை பண்ணிட்டு இருக்காங்கிறத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் முற்றுமுச்சுடுமா சன் டிவியை வந்து புறக்கணிக்கணும். சன் நெட்வொர்க்ல இருக்கிற அத்தனை சேனல்களையும் புறக்கணிக்கணும். தொடர்ந்து பேசுவோம் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி.